எங்களுக்கு கல்யாண நாள் இன்னைக்கு 22வது வருஷம் கல்யாண நாள். அதற்காக இவருடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி போலான்னு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் கேப்டன் விஜயகாந்த் படம் கேப்டன் பிரபா ரிலீஸ் பண்ணும்போது 1990 ரசிகர் மன்றம் நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ரசிகர் மன்ற உறுப்பினர் நான். அதனால் அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், எங்கள் மனைவிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஒன்றியம் பொள்ளாறு கிராமத்துலேருந்து இன்னைக்கு கல்யாண நாள் எங்களுக்கு. அதனால ஆசீர்வாதம் வாங்கி போக நாங்கள் வந்திருக்கோம். நான் கேப்டன் சாரை 4-5 தடவை பார்த்துருக்கேன். இளைஞர் அந்த வெள்ளை சீரு மஞ்சள் சீரோட அணிஞ்சு இளைஞர் இதில் தீவுத்திடல் வந்து பார்த்துருக்கோம். இங்கே மண்டபத்தில் அவருடைய திருமண நாளில் ஒரு 4-5 தடவை பார்த்துருக்கோம். அவருடைய இந்த கொடியேற்றம் வரும்போது கொடி நாளில் வந்து பார்த்துருக்கோம். பிறந்த நாள் இந்த வருஷம் பிறந்த நாள் கூட நாங்கள் வந்து மண்டபத்தில் பார்த்துட்டு போனோம். ரொம்ப முடியாத அப்போ கூட இந்த வருஷம் அவருடைய பிறந்த நாள் அவர் சண்முக பாண்டி அவர்களும் இந்த இது வந்தாங்க. எல்லாரும் நான் வந்து பார்த்துட்டு தான் போனோம். படத்தலைவன் படம் வெளியீடு விழாவுக்கு கூட வந்திருந்தார். அந்த இது வெளியீடு விழாவில் கூட நாங்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்கோம். அவருடைய ரொம்ப நமக்கு பிடிக்கும். நாங்கள் வந்து தீவிர ரசிகர். அந்த தீவிர ரசிகர்ல எங்களுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இல்லை நாங்கள் கூட்டத்தில் தான் வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் தனியாக எல்லாம் வந்து பார்த்தது எல்லாமே கூட்டத்தில் தான் வருவோம். ஏதாவது விசேஷம் போது இங்கே வந்து மண்டபத்தில் அவர் பார்த்துட்டு போவோம். நிறைய செஞ்சுருக்காரு அவர். எதையும் நம்ம எதுவும் தெரியாத ஒன்றும் கிடையாது. நம்ம எதுவும் இது பண்ணல. ஆனால் அவர் நிறைய செஞ்சுருக்காரு ஏழைங்களுக்கு இதுவர்களுக்கு. அதுதான் எங்கள் ஊரில் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணாங்க. இங்கே சென்னை வரும்போது கெய்டி தியேட்டரில் உழைத்து வாழ வேண்டும் படம் ரிலீஸ். அந்த படம் பார்த்ததுலேருந்தே நாங்கள் வந்து அவருடைய இதுவாக தான் இருக்கோம். ஸ்டேட் ஃபார்வர்ட், யார் எவருக்கும் பயப்பட மாட்டார். ஃபர்ஸ்ட் படம் தவசி படத்துக்கு தான் நாங்கள் கல்யாண நாள் ஆகி முதல்ல போய் பார்த்தது. ஜோடியாக 2 பேரும் போய் பார்த்த படம் புல்லாகரம் குமரன் தேட்டரில் தவசி படம் தான் போய் பார்த்தது. விஜயகாந்த் சார் பிறந்த நாளுக்கு தான் என் பையனும் பிறந்திருக்கான். 25/8 தான் அவன் பிறந்த டேட். இவருக்கு 51வது பிறந்த நாள். அவனுக்கு முதல் பிறந்த நாள். அவனுக்கு ஜாதக பேர் தான் அவனுக்கு வச்சது. இவருடைய 51வது பிறந்த நாள் அவனுடைய முதல் பிறந்த நாள். 2 தடவையும் வந்தோம். ஈவினிங் இங்கே கோயம்பேடு வந்து கோயம்பேட்டிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்கு தான் பார்க்கறதுக்கு அலோடு பண்ணாங்க. 4 மணிக்கு போயிட்டு இங்கே பார்த்துட்டு மறுநாள் தங்கி திரும்பவும் காலையில் தீவுத்திடல் போயிட்டு தீவுத்திடலில் 9 மணிக்கு போயிட்டு திரும்பவும் அவரை பார்த்துட்டு ஊர்வலமாக கூடவே வந்து சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்துட்டு போனோம். ஆமாம், அன்னைக்கு ஈவினிங் இங்கே தான் இருந்தோம். அடுத்த மறுநாளும் இங்கே தான் இருந்தோம். நான் போகும்போது முன்னாடி தான் இங்கே வந்து அர்ஜுன் சார் தான் என்னை தள்ளி விட்டுட்டு நாங்கள் கீழே விழுந்துட்டோம். இங்கே பார்க்கும்போது அங்கே வந்து கரெக்டாக ரஜினி சார் வந்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ரமேஷ் கண்ணா சார், அவர் ராதாரவி சார் அவங்கெல்லாம் வரும்போது தான் நாங்கள் கியூவில் போயிட்டு பார்த்தது. அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது, வீடியோ. எங்களுக்கு காலையிலேயே செய்தி கிடச்சிச்சு. நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு தான் கிளம்புறது. அங்கேருந்து கிளம்பி ஈவினிங் வந்துட்டோம். ஆனால் ஈவினிங் வந்துட்டு இந்த மதில் சவுத்து ஓரம் எங்களை வந்து அப்படியே அடைச்சிட்டாங்க, பார்க்கவே விடலை. நாங்கள் மணி ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் எங்களை பார்க்கறதுக்கு விட்டாங்க. பொது ஜனங்களை பார்க்கறதுக்கே விட்டாங்க. அந்த பொதுக்கடை கூட்டத்தில் தான் போயிட்டு பார்த்துட்டு நைட்டு தங்கிட்டு மறுநாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் இது பண்ண பிறகு தான் அப்புறம் கிளம்பி போனது. ஆமாம், 22வது வருஷம். ஒரே ஒரு தடவை மட்டும் அவருடைய திருமண நாளுக்கு இங்கே ஒருத்தர் கூட போயிட்டு வீட்டில் பார்த்தோம். நாங்கள் அவர் ஜனவரி 31 அவர் திருமண நாளுக்கு மட்டும் இங்கே நம்ம சாலிகிராம வீட்டில் போய் பார்த்துருக்கோம். அவருடைய அன்பு தாங்க காரணம். அவருடைய அன்பு தான் காரணம் எல்லாத்துக்கும். யாராக இருந்தாலும் அன்பு தான் காரணம். ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க. எல்லாருக்குமே அவர் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு வந்து வராமல் கூட்டமே இருக்காது. தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து அதாவது கட்சி அப்பாற்பட்டது.
அவருடைய ரசிகர், அவருக்கு பிடிச்சவங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. உங்களுக்கே தெரியும், தர்மபுரியிலலாம் ஒகேனக்கல்லாம் 500 பேர் 1000 பேருன்னு அவங்களுக்கு ஒட்டை அடித்து காரியம் எல்லாம் பண்ணது கொண்டு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுதான் மக்கள் சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். இருக்கணும். ஏன்னா மாற்று ஒரு இது வந்தால் நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் கொடுக்கணும், கொடுத்தா நல்லா இருக்கும். வைதேகி வீடும் தலைவன் பாட்டு வரல, அந்த பாட்டு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். இந்த உழவன் மகன் உழவன் மகன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு 50வது நினைவு நாள் கேப்டன் அவர்களுக்கு. அதனால எங்களுக்கு 22வது திருமண நாள். நானும் எனது மனைவி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். எங்களுக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட தலைவர். நான் ரொம்ப அவரோட தீவிர ரசிகர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெங்களூர்லேருந்து அவர் சாவுக்கு வர முடியல டெத்துக்கு. அதனால் இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். அவர் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். திரும்ப எப்போ வருவார்னு எங்களுக்கு தெரியாது. திரும்ப மறுபிரிவு பிறந்து வரணும். அவர் மாரி ஒரு தலைவர் இந்த மாரி யாரும் தமிழ்நாட்டில் இல்லை. திரும்ப அவர் எங்களுக்கு வரணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு 9 மணிக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சு அவர் இறந்த பிறகு வந்துட்டு. என்னதான் பக்கத்து ஸ்டேட்ல இருந்தாலும் உங்களுக்கு அன்பு கேப்டன் மாறாது. ஸோ அந்த செய்தி கேட்ட தருணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? ரொம்ப வருத்தமா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அந்த டைம்ல வர முடியல. அதனால இப்போ அதனாலே நாங்க வந்தோம். அவருக்கு மக்களுக்காக அவர் எவ்வளவு செல்வாக்கு பண்ணிருக்காரு, எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரு. அதனால நாங்க அவருக்காக இருக்கோம். இடம் பிடிச்சிருக்காரு அவரு எல்லாருக்கும் மனசுல. எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலதான் இவ்வளோ வந்துட்டு இருக்காங்க பப்ளிக் வந்துட்டு. சோ அதனால அவரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரு. அதனால வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய படம் பார்த்திருக்கோம் நாங்க அவரது. அவர் படம் எங்களுக்கு பிடிக்காது எதுவும் கிடையாது, எல்லாமே பிடிக்கும் அவரோட. ரொம்ப பிடிச்ச படம் சொக்கத்தங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெங்களூர் மக்கள் இந்த அளவுக்கு அங்க எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் மக்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஃபேன்ஸ் எப்பயுமே மாறாது. நிறைய பேர் இருக்காங்க. யாரும் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. தமிழனாய் இந்த உலகத்தில் வாழ அத்தனை தமிழனுக்கும் விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். அவரு போல இந்த மண்ணில் யாரும் ஏழைகளுக்கு உதவி பண்ணது யாருமே கிடையாது சார். அவர் மாதிரி இந்த உலகத்துல வாழ முடியாது. தமிழர்களுக்காக, அதுவும் இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்த முதல் தமிழன். அவரை போல இந்த தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அதாவது சினிமா நடிகர்ல வேற யாரும் கிடையாது சார். உண்மையான தமிழன். அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. கேப்டனை இவரால் பார்க்க முடியாது, ரொம்ப சிரமம். நாங்கள் ஒரு வெளியூரில் வேலை செஞ்சதுனால வர முடியல. இப்போதான் முதல்ல வந்திருக்கோம். அது 50 நாளுங்கும் போது எங்களுக்கு இவ்வளோ லேட்டாக எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. இவரை சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சினிமா ஃபீல்டில் சரி, பொது விஷயத்திலும் சரி, ரொம்ப இவரை எங்களுக்கு பிடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளை இழப்புக்கு எங்களால் லேட்டாக ரொம்ப எங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டது. இந்தமாரி இவர் இன்னும் சீக்கிரமாக வந்துருக்கோம். நாங்கள் எங்களால் வர முடியாத சூழ்நிலை. நாங்களும் ஒரு இடத்துக்கு வேலை செய்கிறோம். இன்றைக்கி தான் வந்திருக்கோம். அது 50 நாள் சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. கேப்டன் மாரி ஒரு உண்மையான ஒரு மனிதரை பார்க்க எங்களால் இனிமேல் முடியுமான்னு தெரியல. எனக்கு சினிமா பற்றி தெரிஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் சின்ன வயசில் விஜயகாந்த் படம் தான் எங்கள் ஊரில் போடுவாங்க. கேப்டன் படம் தான் அந்த டெக்கில் போடுற காலத்துலேருந்து நாங்கள் ரொம்ப பிடிக்கும். இன்றைய வரைக்கும் பர்சனலாக சரி, சினிஃபீல்டில் கேப்டனை தான் ரொம்ப பிடிக்கும். அதை முத கேப்டன் பிரபாரம் படம் படத்தில் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல எல்லாமே மக்களுக்கு கருத்துள்ள படமாக தான் அவர் எடுப்பார் சார். எதுவுமே சும்மா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் இல்லாமல் மக்களுக்கு ஏதோ மெசேஜ் பண்ணுங்கிற கருத்துல தான் சார் படம் எடுத்தது கேப்டன் ஐயா. இது வரைக்கும் தமிழக மக்களுக்காக உண்மையாக உழைச்சவர் ஒருத்தர். அதனால் அவர் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும்.